ஒரு 3 தக்காளி எடுத்து இந்த மாதிரி கொதிக்க தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். தோல் உரிக்கிற மாதிரி இருக்கணும். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சோன்னு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு வதக்கிடலாம். தோல் வெடிச்சிருச்சு, அவ்வளோதான். ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு தோல் உரித்து எடுத்துடலாம். தோல் உரிச்சிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். மஞ்சள், மிளகாய் தூள், தனியாய் தூள் போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். தண்ணி தக்காளி குழம்பு தண்ணி நிறைய ஊற்றணும், அது நல்லாயிருக்கும். காரசாரமும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாங்க. சூப்பராக தண்ணி தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இட்லிக்கு சூப்பராக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். அவசரத்துக்கு உடனடியாக இந்த சட்னி செஞ்சிடலாங்க. இதை செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும்.